பாருங்க நல்ல ப்ராப்பராக தான் இந்த ஃபார்மை வச்சு நடத்தி கொண்டிருக்கணும். முக்கியமாக இதுதான் எங்களுக்கு கண்டினியூவாக போகிறது. கொம்போஸ் கருப்பு தங்கம்னு சொல்கிறது அழகா பூத்திருக்கு. வெளியில கிரீன் ஸ்கின், உள்ள வந்து ரெட் கலர். நல்ல வடிவா இருக்கு. தாவரத்துக்கு முக்கியமாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நல்ல குவாலிட்டியான என்னென்று வைக்கிறோம்னு பாருங்க. பொஸ்கோ பள்ளிக்கத்திலேருந்து அரிகுளம் சந்தி நோமலா. இது வந்து ரோயல் பாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கு ஒரு விற்பனை தொடர்பான வீடியோட வந்திருக்கிறேன். அலங்கார தாவரங்கள், பயனுள்ள மரங்கள், கல் பதிக்கிறது, பூச்சாடிகள் என்று சொல்லி நிறைய விற்பனைகள் இடம்பெறுது. 150 ரூபாயிலிருந்து மரக்கன்றுகளை வாங்கக்கூடியமா இருக்குது. இது எங்க விற்பனை ஆகுது, லொக்கேஷன், டெலிஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்க போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க தொடர்ந்தும் வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாருங்க நிறைய கஸ்டமர் எல்லாம் நிற்கிறாங்க. வணக்கம் சிஸ்டர். வணக்கம், வாங்க அண்ணா. என்ன மாதிரி நிறைய அலங்காரங்கள் எல்லாம் செய்திருக்கிறீங்க? கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. நேற்றைக்கு வந்து நான் இதால் போய்க்க நிறைய கஸ்டமர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துருக்கா ஃபார்ம் எடுப்பமெண்டு வந்தேன். நான் என்னென்ன விலையில இருந்து ஆரம்பிக்குது மரங்கள்? 150 இருந்து ஆரம்பிக்குது. பயன் தர மரங்கள். ஓமண்ணா, பூக்கண்டு, அண்ணி ஒரு அங்கே வேலையும் செய்து கொண்டு நிற்கிறார். இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. பாப்பமா இருக்கா விலைகளை எல்லாம்? எந்த மாதிரி இந்த மரங்கள் எல்லாம் என்ன விலை போதாக்கா? நல்ல பசுமையா இருக்குது. கொய்யா மரம் 150 தான். 150 ரூபா போதா? இந்த பாருங்க கொஞ்சம் பெரிய கொய்யாவே இருக்கு. இந்த மாதுளை எல்லாம் இருக்கு. இந்தியன் மாதுளை. இந்தியன் மாதுளை. இந்த மாதுளை எவ்வளவு போகுது? 150. 150 ரூபா. இந்தியன் நெல்லி இருக்கு. ஜம்புக் எல்லாம் 150 ரூபா. பாருங்க 150 ரூபாய்க்கு மரம் குடிக்கணும். பாப்பா எல்லாம் கொடுக்குறீங்களா? வித்தியாசமான கொய்யாவும் இருக்குது. வெளியில கிரீன் ஸ்கின், உள்ள வந்து ரெட் கலர். ரெட் கலர்ல வரும். இந்த கொய்யா எங்கட நார்மல் இதுதானே? இந்த பாருங்க இதுல சின்ன மரம் ஒன்று இருக்குது. என்ன மரம் இது? இது அம்பர்லங்கா மரம். சிங்களாக்கள் கூடுதலா இது செய்வாங்க கறிக்கு. அவங்களோட கறியில கட்டாயம் இது ஒரு கறி இருக்கும். ஓகே ஓகே. நான் அந்த மரத்தை பார்த்தோன்னே அப்படி வடையில இப்போ தான் அம்பர்லங்கா. என்ன மரம் என்ன இது? கருவா வந்து இங்க எங்கட நிலத்துக்கு வருமா? இங்க எல்லா இடம் வெட்டியா செய்திருக்கணும். என்ன கருவா என்ன விலை போகுது சார்? 300. அதுவும் பெரிய கண்டு தான் இருக்கு. அங்கால கோப்பி இருக்கு. அதுவும் 300 தான். 300 தான். அப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ரைஸுக்கு தான் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வேறு மரங்களும் இருக்கு. இங்கே எல்லாம் அழகாக தான் கீழே எல்லாம் விரிச்சு தான் வச்சுக்கணும். சும்மா நிலமெல்லாம் இதாக இல்லாமல் நிறைய தரப்பால் எல்லாம் விரித்து அழகுபடுத்தி தான் வச்சுக்கணும். பாருங்க மாங்கண்டுகள் எல்லாம் இருக்குது. உங்கள்ட்ட என்னென்ன மாங்கண்டுகள் இருக்கா? விளாட்டு, தொம்மேசியா, கருத்த கொழுமான், வெள்ளை கொழுமான். 4 மாங்கண்டு இருக்கு. 4 வகையில இருக்கு மாங்கண்டு. பாருங்க வேற கொஞ்சம் பெரிய மாங்கண்டு தடிச்ச இது என்ன ஒட்டு மாங்கண்டு என்ன இது? நல்ல ஒட்டுகள் எல்லாம் ஒட்டிட்டு பாருங்க. பயனுள்ள மரங்கள் இன்னும் இருக்குது. என்ன கூடுதலா இருக்குது. நாங்கள் எங்களோட அலங்கார தாவரங்களையுமே பார்ப்போம். நத்தா விவசாயத்துக்கு வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அப்போ அதுக்கு அந்த மரங்களை பார்த்துட்டு வருவோமா? ஓகே. ரோசா, கடுதாசை பூங்கன்றுகள் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இதுகளை என்ன பிரைஸுக்கு போகுது? இது 500. இது 400 வரும். மரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இருக்கும். ரோசாவில் நல்ல வடிவா இருக்குது. பொட்லையும் இருக்குது. இது பேக்லையும் இருக்கு, பொட்லையும் இருக்காங்க. இது வந்து எங்கட யாழ்ப்பாண ரோசாம் இருக்கிறது. மற்றது மலையக ரோசாம். மலையக ரோசா. மலையக அதுதான் கொஞ்சம் அந்த பிரைஸுக்கு போகுது. ரைட். எங்கட யாழ்ப்பாணம்டா குறைவு அங்க இருக்கு, முன்னுக்கு இருக்கு. லோக்கல் ரோசா அது பெருசா எடுபடுறது இல்லைன்னு. இதுதான் செயல் போகும். இது கொஞ்சம் பாடாம இருக்குமே என்ன கூட. பாருங்க ரோசாம் வந்து அந்த தடிப்பமா இருக்கு. என்ன பசலையல் நல்ல பசலை இதை பாவிக்கிறீங்களா? அதான் அந்த அவ்வளோத்துக்கு தடிப்பமையா இருக்கு. பாருங்க இது பாருங்க இவ்வளோ நிறைய மரங்கள் இருக்குது. இந்த பாருங்க கஸ்டமர் எல்லாம் புதுசாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க இந்த ரோசாவல் பார்க்குறாரு. இதில் பாருங்க ரம்புட்டான் இருக்கு போல. பாருங்க ரம்புட்டான் பெரிய மரம் இருக்குது. 750 ரூபா. நீங்கள் வேண்டி வச்சு பாருங்க என்ன மாதிரி மரம் கொண்டு வருமானா சுவரா? என்ன ஷுவரா வரும். இதுல சாடி எல்லாம் இருக்கு சிஸ்டர். என்ன மாதிரி? 500ல இருந்து இருக்குது. எல்லாமே வெயிட் நல்ல குவாலிட்டியான. ஓகே. இது என்னத்துக்கு யூஸ் ஆகுறது? இந்த இதை பார்க்க காசியா இருக்கு பார்க்க. இது இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு அநேகமாக கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. ஆஃபீஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் வழியை ஆர்டர் பண்ணி கேட்பாங்க. இதுதான் கேட்பாங்க. இது இந்த சாடி, இந்த ஆங்கிள் சாரீஸ், அந்த இதுகள் தான் கேட்பாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல. முக்கியமாக இதுதான் எங்களுக்கு கண்டினியூவாக போகிறது, சேல் ஆகுறது. ஃபாஸ்ட் மூவிங். அப்போ இது என்ன மாதிரி இந்த இதுக்குமா? இது இன்டோர் பிளான், லக்கி பிளான், மணி பிளான் வைக்கிறதுக்கு இது யூஸ். டிசைன் நல்லா இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா உப்பலா சாடிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸுக்கு இருக்கா? இது வந்து 1000. இந்த இதில் பெருசு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பிரைஸ்களுக்கு இருக்கு. இந்த இதை பெருசு அகலம் பெருசாக எடுத்துன்னா 1500 ரூபா அந்த பிரைஸ்களுக்கு இருக்கு. என்ன இந்த பாருங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க உங்களோட பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இதை யூஸ் ஆகலாம். பாருங்க கூடுதலாக அந்த உங்களோட தோட்டங்களை அழகுபடுத்துறாங்க, உங்களோட காணி வீடு வளவு எல்லாத்தையும் அழகுபடுத்துறாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால மரக்கண்டுகளை நாங்கள் பார்ப்போம்.
இதில் நிறைய மரங்கள் இருக்குது. இது முன்னுக்கு கொட்டலில் வைக்கிறது, டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வைக்கிறது. இது வந்து 3 விதத்தில் 3 டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. இது ஃபுல்லாகவே 550 தான். கிறிஸ்டினா பிளான்ட் சொல்கிறது. இந்த பாருங்க எக்ஸ்ட்ரோசாவுகள் எல்லாம் நிறைய இருக்குது, வேறு வேறு வகையாக இருக்குது. என்ன மாதிரிட்டே தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்து எடுக்கணுமே இருக்கும். இதில் பாருங்க உண்டு அழகா பூத்துருக்கு, சின்ன சின்ன குட்டி குட்டி பூவாக பூத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, பார்க்கும் பொழுதே ஆசையாக இருக்குது. பார்த்தீங்களா? அதை விட இஞ்சால பாருங்க, இது கொஞ்சம் அதுவும் ஒரு குட்டி பூ தான். எல்லாமே ஒவ்வொரு இனம். என்னென்ன செய்துருக்குங்க அதில்? இது கஸ்டமரால் ஆர்டர் இருந்தவங்க, அதுக்கு மரக்கண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் சாடிகளில் வச்சு. அப்படியும் செய்து கொடுக்குறோம். ஓகே ஓகே. இதில் என்னென்ன கலந்து இருக்குது? இதில் சாதாரணமாக மண்ணும் கொம்போஸ் கருப்பு தங்கம்னு சொல்கிறது, அதோட சாதாரண கொம்போஸ்ன்னு சொல்கிற இதுவும் வைக்கிறது. ஓகே. அதோட தங்கம்னா இதில் என்னென்ன கலந்து இது என்ன இருக்குது? இதில் தனியாக மண்புழு தனியாக வைத்து குப்பையல் மாட்டேரு அதோட கனெக்ட் ஆகி வர்றது. ஓகே. மண்புழு உரம் செய்கிறீங்களா? மண்புழு உரம் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறாங்க, நான் கொஞ்சம் காலத்தில் செய்ய வலிக்கிறோங்க. மண்புழு உரம் இங்கே பாருங்க, மண்புழு உரத்தை பார்த்தீங்க. இதுகள்லாம் வந்து அந்த விலை கூடினது என்ன? நல்ல ஆனால் நல்ல எஃபெக்ட் கொடுக்குமே இந்த மரங்கள். தாவரத்துக்கு முக்கியமாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மண்புழு. அதோட தென்னந்தும்புன்னு சொல்கிறது. தென்னந்தும்பு வேறுங்க, இங்கே சோறு. இது ஃபுல்லாகவே பொட்டாசியம் தான் ஃபுல்லாக மசாலா. இது ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஆர்டர் தந்துருக்காங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வைக்க போகிறீங்களா? என்னென்று வைக்கிறோம்னு பாருங்க. இந்த பாருங்க, சாடிக்க வச்சு தான் கொடுக்கணும் பாருங்க. எல்லாம் வச்சு போட்டு. இது என்ன சாமானது? இது தென்னந்தும்பு நேரன்னு சொல்கிறது. இது கீழே சாடிக்கு கீழே வச்சா தண்ணியை ஈரப்பதனாக வச்சிருக்கு. மரத்தை பட விடாம வச்சிருக்கு. நார்மலாக தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இந்த கல்லும் நார்மலாக வைக்கிறது கீழே. இதோட தென்னம் பொச்சையும் வச்சுட்டு அடிக்கிழவியாக கொஞ்சம் மண்ணோட கலந்த இதுகள் கம்போஸ்ட்டு தென்னந்தும்போதல் கலந்த இதுகளை போட்டு அடிலேயரை ரெடி பண்ணிவிட்டு. ஓகே. இப்போ பிளான்ட் எடுத்து அப்படியே வச்சா சரி. நார்மலாக பக்குவமாக வச்சு போட்டு பக்குவமாக வச்சுட்டு கம்போஸ்ட்டில் ஒரு கைப்பிடியும் சாதாரண நார்மல் இதையும் போட்டுட்டு திருப்பியும் மண் கலந்த இதை போட ஓகே ரெடி ஆயிடும். அப்படியே பக்குவமாக இருக்குமே. படமாட்டது லேசில் இல்லை, இப்படியே செய்து கொடுக்குறேன் நீங்களா? இப்படியே செய்து ஆர்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் நீங்கள் வந்து வாங்கக்கூட மாதிரி இருக்கும். அந்த எல்லாம் செட்டாக வரும் ப்ரைஸுக்கு என்ன மரத்தோட சேர்ந்து சாடி கண்ட பிளான்ட். ஓகே ஓகே. ஆனால் மற்றபடி செய்கிறது கூலிகள் ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்து கொடுப்பீங்க. நாங்களே செய்து கொடுக்குறதோ பாருங்க. இல்லை ப்ராப்பராக தான் இந்த ஃபார்மை வச்சு நடத்தி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த பாருங்க, இதில் எல்லாம் இந்த வடிவான மரங்கள்லாம் இருக்குது. அந்த மொசந்தாஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா பூத்து குலுங்கி இருக்குது பாருங்க, அழகாக தான் இருக்குது. இதில் வேறு மரங்களும் இருக்குது. இதில் வெத்தில எவ்வளோ கொடுக்குறீங்க? 150. லட்சுமிகரமாக பாருங்க, வெத்திலையும் வச்சிருக்கு நம்ம எல்லாமே. இதுகள் எல்லாம் இருக்குது. நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி 150 மினி நித்திய கல்யாணி. அதை விட எங்கட ரோசா இருக்கு என்ன? இது ரோசா அதை எவ்வளோதுக்கு போகுது? 200 ரூபா கொடுக்குறீங்க. வளமையான நித்திய கல்யாணி. அங்கே பொன்னொச்சி மரங்கள் இருக்குது. வெரைட்டின்னு சொன்னால் மரங்களின் நிறைய அலரி இருக்குது. அதை விட இங்கால எல்லாம் ஒரு வித்தியாசமான மரம் இருக்குது. என்ன பேர் இருக்கு? இன்டோர் வாழை. இன்டோர் வாழை என்று சொல்லி இந்த வாழை இருக்குது. நிறைய வெரைட்டியில் மரங்கள் இருக்குது பாருங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட். இந்த தேசி இருக்குது, அஞ்சால மாதுளை இங்கேயும் வச்சிருக்கணும் பாருங்க. அப்படியே புது புது மரங்கள், இந்த தேசி இனங்களே நிறைய இருக்குது. என்ன இதுகளெல்லாம் என்ன மாதிரி போகுதா? இது என்ன கேன் பாம்புன்னு சொல்றது. இது ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வைக்கிறது. இதுல 150 ரூபா சின்ன கண்டும் இருக்குது, பெருசு 600 ரூபா. இது வந்து ராயல் பாம், இதுவும் 800-700 கிட்ட போகும். இது ஃபாக்ஸ் ஸ்டைல்னு சொல்றது. இதுவும் ரெஸ்டாரண்ட். இவ்வளோ இங்கே இருக்கிறதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஆஃபீஸுக்கு வெளியில வைக்கிற அந்த அப்படிதான் அந்த எடுத்து கொண்டு போறோம் பாருங்க. இந்த மரங்கள் எல்லாம் எப்படி மரங்கள் எல்லாம் வேற வேறையா இருக்கு. நாங்கள் பயனுள்ள மரத்தை மட்டும்தான் யோசிக்கிறது, ஆனா இல்ல எல்லாமே இருக்கு. இந்த குரோட்டன் கூட இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, குரோட்டன் பாருங்க. குரோட்டன்லேயே பெரிய நிறைய வெரைட்டிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்களே வாங்குவீங்க இந்த மரங்கள் எல்லாம். பாருங்க, சின்னன் பெருசன்னு சொல்லி நிறைய வெரைட்டி. இந்த கார்டனில் வந்து வேறு என்ன செய்கிற நீங்கள்? வேறு இதில் வந்து இன்லாக் ஸ்டோன் பதிக்கிறது,
இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் புது வீடுகளுக்கு முன்னுக்கு பதிக்கிற இந்த இன்லாக் ஸ்டோன் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது, அதை பதிக்கிறது. மற்றது நாங்களே அதை டெலிவரி செய்வோம். சில கிளைண்ட்ஸ் வந்து ஸ்டோன் மட்டுமே வாங்குவாங்க, சில பேர் நாங்களே பதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது கார்பெட், கிராஸ் கார்பெட், ஆஸ்திரேலியன் கிராஸ், மலேசியன் கிராஸ், பல வெரைட்டியாக இருக்குது, அதுகள் பதிக்கிறது. மற்றது ஃப்ளவர் வாஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் டெலிவரி செய்வோம். நாங்களே எல்லாமே டெலிவரி செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். சாடிகள் எல்லாம் வாங்கிட்டு போயிடும் பாரு அண்ணா. இந்த ஃபார்முக்கு வாரண்ட அண்ணன் பொஸ்கோ பள்ளிக்கத்துலேருந்து ஆரியகுளம் சந்தி போகிற பக்கத்தால் பழைய புகப்பேர் சோதனைக்கு பக்கத்தில் இருக்கு. இடம் வந்து ரக்கா ரோட்டா, ரக்கா ரோட், யாழ்ப்பாணம்.